சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பக்காரியூர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 63 வயதான இவர் பல ஆண்டுகளாக தனது மனைவி ராணி, மகன் அரவிந்தன் மற்றும் மகளை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். அதோடு அந்த பகுதியில் நியூட்ரிஷன் சென்டர் ஒன்றும் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் தனது நியூட்ரிஷன் சென்டரில் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார் ராஜேந்திரன். இச்சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கிய சங்ககிரி போலீசாருக்கு ராஜேந்திரனுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலம் தொடர்பாக ஏற்கனவே சில வாய்க்கால் தகராறுகள் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதே நேரம் சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரையும் தட்டி தூக்கினர். அதன் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதாவது, ராஜேந்திரனின் மகன் அரவிந்தராஜுக்கு திருமணத்திற்கு தீவிரமாக பெண் பார்த்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் அரவிந்தராஜ் வரன் தேடிச் சென்ற இடமெல்லாம் பெண் வீட்டார் உன்னோட அப்பா எங்க இருக்காரு, அவரையும் அழைச்சிட்டு வா என்று கூறியுள்ளனர். அதோடு உனக்கு சொந்தமா சொத்து பத்து இருக்கா என்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தனது தந்தை ராஜேந்திரனிடம் சென்ற அரவிந்தராஜ் அவருக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் ராஜேந்திரனோ நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு சொத்து தரமாட்டேன் என்று உறுதியாக கூறியுள்ளார். இதனால் தந்தை மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த அரவிந்தராஜிடம் பேசாம அந்த ஆளை போட்டு தின்னிடு என்று அவரது தாய் ராணியை தூண்டிவிட்டதாகவும், இதனையடுத்து 6 மாதங்களுக்கு முன்பே சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த கூலிப்படையிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் டீல் பேசிய அரவிந்தராஜ் அட்வான்ஸாக 20,000 ரூபாயும் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களது திட்டத்தை அறிந்து கொண்ட ராஜேந்திரன் அடிக்கடி வீட்டிற்கு செல்லாமல் பல்வேறு இடங்களில் தலைமறைவாக இருந்ததாகவும் தெரிகிறது. ஆனாலும் ராஜேந்திரனை தொடர்ந்து நோட்டமிட்ட கூலிப்படை கும்பல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை வெட்டி சாய்த்துள்ளது. இந்த சம்பவத்தில் அரவிந்தராஜ், அவரது தாய் ராணி உட்பட கூலிப்படையைச் சேர்ந்த 9 இளைஞர்களை சங்ககிரி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கொலை செய்வது முதன்முறை என்பதால் யூடியூப் வீடியோ பார்த்து திட்டம் தீட்டியதாகவும், அதன் பின்னரே கஞ்சா போதையில் ராஜேந்திரனை வெட்டி கொன்றதாகவும் கைதான கூலிப்படையினர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். 10 ஏக்கர் நிலத்துக்காக மகனே தனது தந்தையை கொலை செய்ய கூலிப்படையை ஏவியதும், அதற்கு அவரது தாய் காரணமாக இருந்ததும் சங்ககிரி பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. குமுதம் செய்திகளுக்காக சங்ககிரியிலிருந்து செய்தியாளர் நல்லமுத்து. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.